ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இவ்வளோ நாளா தள்ளாடிட்டு மதண்டு இருந்தாப்புல நடுவில் கூட நான் அதிமுகவில் சேர தயார்ட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதுக்கு ஐயா இபிஎஸ் என்ன சொன்னார், நீ முன்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்து வரணும்னா நான் மன்னிச்சிடுவேனா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தில்லான ஒரு பதில் வந்து ஒரு சரியான தலைமை என்ன செய்யணுமோ அதை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. நம்ம சைலண்டாக தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியை பயமுறுத்தணும், ஒரு அச்சுறுத்துற மாதிரியே இருக்கணும். சில விடயங்களெல்லாம் நம்ம சைலண்ட் பண்ணியும் போகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப முறைச்சிக்கிட்டா திமுக ஓட்டம் அடிக்கும். ஆனால் நம்ம லைட்டாக முறைக்கிற மாதிரியும் காமிக்கணும். அது நல்ல வாய், இது நல்ல வாய், அது வேற வாய், நேர வாய் இல்லையா, அது போல் காமிச்சிக்கணும். துணை முதல்வராக இருந்தார், நடுவில் ஜெயலலிதா அம்மா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முதல்வராக இருந்தார், ரொம்ப அனுபவமிக்கவர். அவருக்கு ஒரு 2 பசங்களாக இருக்காங்க யாவூ அப்படின்ற அளவுக்கு அவரோட பேக்ரவுண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் இருக்குது. அப்படி இப்படின்னு பேசி மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திமுக கூட நின்றுட்டாங்களே, இன்னும் எவ்வளோ உருட்டு வரப்போகுதுன்னு பாருங்கள். இப்போ ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க வந்து ஒரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க, அவங்களோட கொள்கையே வந்து திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னும் போது வெறும் ஒரு பதவிக்காக வந்து அந்த ஒட்டுமொத்த கட்சியை விட்டுட்டு போயிட்டு எதிரி கூட இணையத்தை எப்படி பார்க்குறீங்க? ஐயா இப்போ ஒரு அரசியலுக்குள்ளே ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அரசியலில் பயணிச்சுட்டு தான் இருக்கும். நடுவில் கூட ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம கேள்வியெல்லாம் கேட்டுருந்தோம். இப்போ ஐயா டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்க மவுஸ் கூட ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டம்மி ஆகிட்டார். அப்பாவால் முடிக்கலையே பையன் முடிச்சிருக்காரு. ஆனால் தான் சொல்கிறாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தேன் கருணாநிதி அப்படின்னு. ஆக்சுவலி அப்போ வந்து ஒரு நல்ல படமாக இருந்துச்சு, இப்போ வந்து கெட்டு போய் எதுக்குமே உதவாத ஒரு படமாக மாறிடுச்சு. திமுக ஆட்சி முடியும் போது நல்லபடியாக முடிக்க முடியல. எவ்வளோ ஏடாகுடமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குது. அதை எப்படி சந்தித்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திரு எடப்பாடி அவர்களுக்கு தான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒரு இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாச்சு. அப்போ இப்போ அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிமுக உண்டாச்சு. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு தானே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சாதகமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியும். இவர் ஐயா விஜய் வந்து இந்த உலகத்தில் தான் இருக்காரு. ஆனால் வேற ஒரு உலகத்தில் நான் அப்படியே வீட்டுக்குள்ளேயே மனைவிலே உட்காந்துட்டு சிஎம் ஆயிடுவேன்டா அப்படிங்கிறாரு. அவ்வளோ தைரியம் இருக்குது. அப்போ அதை நோக்கி ஒரு கட்சி போகுது அப்படின்னா அப்போ அவங்க சிந்தனை திறன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். 4 முனை போட்டி அப்படின்னு வந்து சொன்னீங்க. திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? ஐயா சீமான் அவர்களும் ஒவ்வொரு தேர்தலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. விஜய்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துவாராங்கலாம் தெரியாது. வணக்கம் ப்ரோ. வணக்கம். முன்னாள் முதல் ஓபிஎஸ் வந்து டிஎம்கேல போய் இணைஞ்சிருக்காரு, எப்படி பார்க்குறீங்க? நம்மளே எதுன்னு இவ்வளோ நாள் வந்து ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் சரி ஓபிஎஸ் சிபிஎஸ்ன்ற அளவுக்கு ஒரு சண்டை போயிட்டு இருந்தது. அந்த சண்டை இப்போ வந்து அடங்கியிருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து இவ்வளோ நாளாக தள்ளாடிட்டு மதண்டு இருந்தாப்புல நடுவில் கூட நான் அதிமுகவில் சேர தயார்ட்டு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொன்னதுக்கு ஐயா இபிஎஸ் என்ன சொன்னார், நீ முன்ன இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு வந்து வரணும்னா நான் மன்னிச்சிடுவேனா முடியாது அப்படிங்கிற மாதிரி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தில்லான ஒரு பதில் வந்து ஒரு சரியான தலைமை என்ன செய்யணுமோ அதை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இப்போ நம்ம என்ன இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுக்கு போயிருக்கிறது 2 பேருக்குமே பலங்களாம். அதிமுக இருந்தாலும் சரி திமுக இருந்தாலும் சரி 2த்துக்குமே வந்து ஒரு பெரிய பலமாக தான் வந்துருக்கு. ஏன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் போனதுக்கு ஒரு பக்கம் திமுக கூட்டிலே காங்கிரஸ் நம்ம வந்து சைலண்ட் பண்ணலாம், இன்னொரு பக்கம் இவ்வளோ நாள் அதிமுகவுக்குள்ள பெரிய சண்டை போயிட்டு இருந்தது இல்லை ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படிங்கிற சண்டைக்கு வந்து தீர்வு கட்டுற விதமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திமுக போய் நினைஞ்சிருக்கிறதுனால இப்போ இபிஎஸ் தான் நிரந்தர தலைவர், சரியான ஒரு தலைமை வந்து அதிமுக அமைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த ஸ்டாண்டில் வந்து நம்ம போகலாம். அதே போல் ஐயா இனிமேல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்படி 2 விரல காமிக்க தேவையில்லை, இப்படி உதயசூரியன் காமிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பக்கம் ஏடிஎம்கேக்கு வந்து ஒரு தலைவலி விட்டுச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அவங்க தொண்டர்கள் இவ்வளோ நாள் மக்களுக்கு பக்கம் வந்து ஒரு பதில் இருந்தது இல்லையா, அதுக்கு சரியான தலைமையே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ அதெல்லாம் சரி கட்டும் விதமாக எடப்பாடி அவர்கள் ஒரு சிறந்த தலைமை அமைஞ்சிருக்காரு. அதுக்கு சைலண்டாக போகிற விதமாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் போய் அங்கே இணைஞ்சிருக்கனால இப்போ ஒரு தலைமை தான் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு வந்து அதிமுக வந்துருச்சு. இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்கள் திமுக போனதால நீங்கள் சொன்னீங்க காங்கிரஸ் வந்து இதை வச்சு சரி கட்ட முடியும் அப்படின்ட்டு. ஒரு காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, இவர் வந்து ஒரு தனி மனிதராக வந்து போயிருக்கு. அதை எப்படி 2 நம்ம ஈக்குவல் பண்ண முடியும்? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரியே தேசிய கட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஒரு தேசிய கட்சி போய் ஒரு சின்ன கட்சி ஒரு மாநில கட்சி வந்து மிரட்ட முடியாது.
நம்ம சைலண்டாக தான் போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒரு தேசிய கட்சியை பயமுறுத்தணும், ஒரு அச்சுறுத்துற மாதிரியே இருக்கணும். சில விடயங்களெல்லாம் நம்ம சைலண்ட் பண்ணியும் போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப முறைச்சிக்கிட்டா திமுக ஓட்டம் அடிவாங்க. ஆனால் நம்ம லைட்டாக முறைக்கிற மாதிரியும் காமிக்கணும். அது நல்ல வாய், இது நல்ல வாய், அது வேற வாய், நார வாய் அப்படின்னு இல்லையா, அது போல காமிச்சிக்கணும். ரெண்டுமே நான் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சைலண்டாக கொண்டு போகணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், தேமுதிக கூட்டணியில் இணைச்சிக்கணும். அப்படி இப்படிலாம் பண்ணி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உள்ளே கொண்டு வரணும். அச்சுறுத்துற மாதிரியும் இருக்கணும், சைலண்டாக போகிற மாதிரியும் இருக்கணும். அது 2 ரோல்லையுமே திமுக விளையாடுறதுக்கு ஒரு சரியான கேமாக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அமைச்சிருக்காரு. இல்லை, தேமுதிக உள்ள வருது ஓகே, அது வந்து ஒரு கட்சியாக வந்து வராங்க. பட் ஓபிஎஸ் அப்படின்றது ஒரு தனி மனிதராக வராரு. ஓபிஎஸ்க்கு ஆல்ரெடி அதிமுகவில் இருக்கும்போதே அவருக்கான செல்வாக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். அவருடைய இல்லை, ஒரு 2-3 தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு செல்வாக்கு இருக்கு இல்லையா. சொல்ல போனோம்னா அவர் தொகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். நம்ம ஆளுப்பா ஒரு சாதி செல்வாக்கும் இருக்கும். நம்ம சாதிக்காரு, நம்ம ஓட்டு போடு, அவருக்கு ஓட்டு போடுப்பா அப்படின்றது ஒரு செல்வாக்கு இருக்கும். அவர் இருக்கிற தொகுதியில் ஒரு செல்வாக்கு இருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 2-3 தொகுதியில் செல்வாக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணிக்கிட்டது எல்லாம் காந்தி தாத்தா தான், வேற யாரு. இன்னொன்று, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு நம்ம பார்த்தோம், பேக்ரவுண்டு பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக இருக்கும்போது ஜெயலலிதாவோட இதுவாக இருந்தார். ஜெயலலிதா பின்னாடியே இருந்து நிழல் மாதிரி செயல்பட்டாரு. அம்மாவின் ஆசி பெற்றவர். அம்மாவின் ஆசி பெற்றவர். துணை முதல்வராக இருந்தார். நடுவில் ஜெயலலிதா அம்மா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு முதல்வராக இருந்தார். ரொம்ப அனுபவிக்கவர். அவருக்கு வேறு 2 பசங்களாம் இருக்காங்க. அப்படின்ற அளவுக்கு அவரோட பேக்ரவுண்டு பார்த்தோம்னா கொஞ்சம் இருக்குது. அப்படி இப்படின்னு பேசி மேக்கப் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திமுக கூட இணைஞ்சாங்கல்ல, இன்னும் எவ்வளோ உருட்டு வர போகுதுன்னு பாருங்க. இல்லை, எனக்கு என்னன்னா, இப்போ ஓபிஎஸ் மாதிரி ஆளுங்க வந்து ஒரு திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்க. அவங்களோட கொள்கையே வந்து திமுக எதிர்ப்பு தான் அப்படின்னும் போது, வெறும் ஒரு பதவிக்காக வந்து அந்த ஒட்டுமொத்த கட்சியை விட்டுட்டு போயிட்டு எதிரி கூட இணையறது எப்படி பாக்குறீங்க? ஐயா, இப்போ ஒரு அரசியலுக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா கடைசி வரைக்கும் அரசியலில் பயணிச்சுட்டு தான் இருக்கும். நடுவில் கூட ஐயா டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணும்போது நம்ம கேள்வியெல்லாம் கேட்டிருந்தோம். ஐயா டிடிவி தினகரனுடைய அரசியல் வாழ்க்கை என்னாச்சு, பெரிய கேள்விக்குறியா அது அமைப்போது. நம்ம உடனே மன்னார்குடிக்கு வந்து போகிற டிடிவி தினகரன் மையமே தெரியும் அப்படின்ட்டு அவங்களுடைய தொண்டர்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க, கமெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா ஐயா டிடிவி தினகரனே அவர்கள் வந்து அதிமுக கூட போய் நின்று, ஐயா எடப்பாடி அவர்களுடைய வெற்றிக்கு நான் ஒரு பெரும் காரணமாக இருப்பேன், அதற்காக உழைக்கக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருப்பேன் அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ ஐயா டிடிவி தினகரன் அவர்களுக்கு இருக்க மவுஸ் கூட ஐயா பன்னீர்செல்வத்துக்கு இல்லை. அந்த அளவுக்கு ஒரு டம்மி ஆகிட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியலில் வந்துட்டார், இவ்வளோ காலமாக அரசியல் இருந்து நீங்களே சொல்கிறீங்க, மினிஸ்டராக இருந்தார், துணை முதல்வராக இருந்தார், என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்போ அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா அவர் இன்னும் ஒரு 20-30 வருஷம் வாழ்வார்னு வச்சிங்க. அது வரைக்கும் அரசியல் இருக்கணும்ல, அது வரைக்கும் சம்பாதிக்கணும்ல, அது வரைக்கும் பதவியில் இருக்கணும்ல. அப்போ எதிர்ப்பு முக்கியமா, எதிரி அழிக்கணுன்றது முக்கியமா, முதல்ல என் வாழ்க்கை முக்கியமா? என் வாழ்க்கை தான்ப்பா முதல்ல முக்கியம். எதிரியாக இருந்தானே, நண்பனாக இருந்தானே, போய் ஜாயின் பண்ணுறீங்க, போய் இணைஞ்சிக்க, அவ்வளோதான். இன்னும் ஒரு 20-30 வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம், 20-30 வருஷத்துக்கு ஒரு பதவியில் இருக்கலாம், போய் இணைஞ்சிக்க. அவள் தான் திமுக போய் இணைஞ்சாரு, அவள் தான் முடிஞ்சிச்சு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கிடுவாரு. ஒரு எம்எல்ஏவோ ஐயா கமலஹாசன் மாதிரி பிச்சாந்தை பகவதே பிச்சாந்தைனா எம்பி பதவி கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி போய் இணைஞ்சிக்க வேண்டியதான். இல்ல, அவ்வளோ ஈஸியா போச்சு ஒரு எம்எல்ஏ பதவி, ஒரு எம்பி பதவி அப்படின்ட்டு. மக்கள் கிட்ட கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு உங்களுக்கு தெரியும் 35 எம்எல்ஏ வாக்களிச்சாதான் ஒரு எம்பி உருவாக முடியும். ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்கணுமா தோராயமா மக்கள் சொல்றாங்க. ஒரு எம்எல்ஏக்கு 100 கோடி ரூபாய் கொடுத்தாதான் ப்ராசஸ் நடக்கும். 35 எம்எல்ஏ வாக்களிக்கணும் அப்படின்னா அப்ப ஐயா கமலஹாசன் அவர்களுக்கு 3500 கோடி சுமாரா யார் செலவு பண்ணியிருப்பா, யாரு கொடுத்துருப்பா, எப்படிலாம் இதுவா இருப்பாங்க அப்படிங்கிறத மக்கள் வந்து சிந்திச்சிருப்பாங்க. ஏன்னா அவருக்கு பதவிக்கோ அவருக்கு இருக்க நடிப்பு திறமைக்கோ கொடுக்கல, அவரு பணம் செலவு பண்ண தயாரா இருந்தாரு, கொடுத்துட்டாங்க. இல்லை அவர் வேற போய் சொல்றாரு, தமிழர்கள் யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. தமிழர்கள் யாரும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஐயா கமலஹாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அப்போ பார்த்துங்க உங்களுடைய நிலைமைனா எப்படி இருக்குது. அதே போல் ஐயா பன்னீர்செல்வமும் இந்த லிஸ்ட்டில் சேர்ந்துருவார். இப்போ நீங்கள் கமல்ஹாசனுக்காச்சும் அட்லீஸ்ட் வந்து அவர் பின்னாடி ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காரு. பட் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது. வெறும் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், முன்னாள் முதல்வராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். இப்போ அவங்க கட்சிக்காரங்களே அவர் வந்து சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க சொந்த தொகுதியிலே வந்து நாடாளுமன்ற தொகுதியில் வந்து போட்டி போட்டு தோத்து போனார். அப்படி இருக்கும்போது அவருக்கே திமுக இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. ஒரு பக்கம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் ஈகோவாக இருக்கலாம். எடப்பாடி நேற்று வந்த கட்சிக்குள்ள வந்துட்டு அவன் ஆக்கிரமிச்சிட்டான், அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் நினைக்கலாம். அதனால ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் கொள்கையா எதிரியா
நம்மளுக்கு பதவியாகுன்னு பார்த்தா எதிரி முக்கியம், எதிரியை வீழ்த்துறது முக்கியம். ஆனால் நமக்கு முதல்ல பதவியை நம்ம தக்க வச்சுக்குவோம், அதை வச்சுட்டு எடப்பாடியை நம்ம வந்து காலி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, ஓபிஎஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. திமுகவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்த்தோம்னா அவங்களுக்கு எடப்பாடியை வீழ்த்தணும், அதிமுக வீழ்த்திட்டு பதவிக்குள்ளே வரணும். ஏன்னா பாமக இவங்க போன்ற பலமான கூட்டணியை வந்து அதிமுகவில் சேர்த்துட்டு வராங்க, அவங்கள வீழ்த்தி முன்னணியில் திமுக வரணும். அப்போ என்ன பண்ணணும், யார் எந்த டம்மி பீஸ் கிடைச்சாலும் 1.5% வாக்கு வச்சிருந்தாலும் அவங்கள சேர்த்து வாங்கி ஷேர் ஆட்டோ மாதிரி ஏற்றிட்டு போவான்னு தான். கடைசியில் ஒரு ஷேர் ஆட்டோ படம் கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஒரு அம்மா டங்குனி கீழே விழுந்துடுவாங்க. அந்த மாதிரி இவங்க சேர்த்து 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 கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஷேர் ஆட்டோவில் நிறைய பேர் இருக்காங்கன்னா என்ன ஆகும், கவுந்துடும். திமுக பத்திரமா ஓட்டு போக சொல்லுங்க, பின்னாடி எல்லாம் வெயிட்டான ஆளுங்கள்லாம் உட்காந்துட்டாங்கன்னா என்ன ஆகும், ஆட்டோ அப்படியே வீலி தூக்கிக்கும். இப்படி விழாமல் நடுவாக நின்றுடும், பிரச்சனை வரும். அப்புறம் திமுகக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஆட்டோ ஓட்டு போயிருக்கு. ஏன்னா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வெற்றி பெற்றணும், திராவிட மாடல் 2.0 அமைச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை. அதுக்கு எடப்பாடி பெருந்தடையா இருக்காரு. அப்புறம் நிறைய கட்சிகள் சீமான், விஜய் போன்ற ஆட்கள்லாம் தடையா இருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி போனோம் அப்படின்னா அதுக்கு இவங்கள மாதிரி ஆட்களை சேர்த்துதான். திமுக கூட்டணி வந்து அதிமுக விமர்சனம் பண்ணது என்னன்னா, இது வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, இது வந்து ஒரு பொருந்தாத கூட்டணி அப்படின்ற விமர்சனங்கள்லாம் வச்சுருவாங்க. இப்போ அப்படியே டிஎம்கே கூட்டணி பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக அவங்க பேசாத பேச்சு கிடையாது, ஓபிஎஸ் பேசாத பேச்சு கிடையாது. அப்போ இது எந்த கொள்கை வகையில வந்து இவங்க வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க? இல்ல இப்போ நம்ம பார்த்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல அரசியல் பேசணும்னா என்ன சொல்றாங்க, ஐயா விஜயகாந்த் இருந்தா பிரேமலதாவை என்ன பண்ணு, அம்மையார் பிரேமலதாவை என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டாங்க. அசிங்கமான திட்டினாங்க, செருப்பால அடிச்சிட்டு போய் விஜயகாந்த். திமுக எதிராக தேமுதிக தொடங்கினாங்களே, இது ஒரு அநியாயமா இல்லையா அப்படின்னு பல அரசியல்வாதிகளும் அரசியல் விமர்சகர்களும் ஊடகவியலாளர்களும் கேள்வி கேட்டாங்க. நானே கூட பேசிருக்கேன், என்ன இது திமுக எதிராக தான் தேமுதிக தொடங்கப்படுது, இன்னைக்கு அவங்க கூட போய் கூட்டணி அமைக்கணும்னா இது ஒரு தப்பான விடயம் இல்லையா அப்படின்னு. அதுல வேற அவங்க பெருமையா சொல்றாங்க 2016 அமைய வேண்டியது, அப்பாவால முடிக்க முடியாது, பையன் முடிச்சிருக்காரு. அதனால தான் சொல்றாங்க ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சர் தேன் கருணாநிதி அப்படின்னாங்க. ஆக்சுவலி அப்போ வந்து நல்ல படமா இருந்துச்சு, இப்போ வந்து கெட்டு போய் எதுக்குமே உதவாத ஒரு படமா மாறிடுச்சு. அதாவது சொல்றபடி பார்த்தா குமரியாரு போய் அடைய முடியல, கிளவியாரு போய் அடைஞ்சானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி போட்டோம், அது திமுகவால் என்னென்ன பண்ண முடியுமோ அவங்க கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாற்றிக்குவாங்க. ஏன்னா அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்கன்றது மக்களுக்கு தெரியும், அதெல்லாம் வெளியே கொண்டு வரக்கூடாது. அவங்களும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட் ஆகிப்போவாங்க, அதிமுக ஒரு பக்கம் அவங்க இப்போ மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாது. திமுக ரீப்ளேஸ் பண்ணா அதிமுக அது வளர்ந்து வரும். அப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. ஏன்னா இப்போ 5 வருஷம் வந்து நாங்கள் மக்களுக்காக ஆட்சி நடத்தியிருக்கோம் அப்படின்னு வந்து முதல்வர் ஒவ்வொரு மேடையிலுமே பெருமிதமாக சொல்லும் போது, அப்போ அதை வச்சு அவங்க தேர்தலை சந்திக்கலாமே, நாங்கள் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம் பாருங்க, இதுக்காக எங்கள் வாக்களிங்க அப்படின்னு சொல்லாமல் எதுக்கு இந்த கூட்டணி நம்பி அவங்க தேர்தலை சந்திக்கணும்? நீங்கள் இவ்வளோதான் சந்திச்சாலும் இப்போ ஒரு ஆள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, உதயநிதி அவர்கள் பேசுகிறாரு, 3 ஆள் இவர் எதிர்த்து பேசுகிறாங்க இல்லையா, 3 அதாவது 4 முனைங்கிறாங்க, நம்ம அதெல்லாம் ஆதரிக்கல. இருந்தாலும் 3 அரசியல் ஆளுமைகளை எதிர்க்கிறாங்க. ஐயா எடப்பாடி எதிர்க்கிறாரு, அவர் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு, ஐயா சீமானவர்களும் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாரு. இவங்க 2 பேரும் ஏதோ அவங்க பண்ணுற விடயங்களை வச்சு எதிர்க்கிறாங்க. ஐயா சீமான் கருத்தில் ரீதியாக எதிர்க்கிறாரு, விஜய் ஏதோ கண்மூடித்தனமான வெறுப்பம் உண்டாக்கிட்டு இருக்காரு. அப்போ திமுக மேலே ஒட்டுமொத்த கோபமும் திரும்புது இல்லை. இப்போ 3 அரசியல் ஆளுமைகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்போ திமுக மேலே எவ்வளோ வெறுப்பு உண்டாகும்? அதிமுக சொல்லுது எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, நாம் தமிழர் 36 லட்சம் பேர் வச்சிருக்காங்க, ஐயா விஜய் எவ்வளோ தெரியாது, அப்போ 1.5 கோடி பேர் திமுக எதிர்க்கிறாங்களா? இந்த கேள்வி எழுதா இல்லையா? அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகி வருது. அப்போ ஒரு பொதுமக்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இத்தனை அரசியல்வாதிகளை பேசுகிற வச்சு தான் பொதுமக்கள் பொது ஓட்டுங்கிறது திரும்பும். அப்படி இருக்கும்போது திமுக எதிராக தான் எல்லா அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க. அதற்கேற்ற மாதிரி ஒவ்வொரு போராட்டங்களும் எழுதி, செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், பேருந்து ஓட்டுறவங்களுடைய போராட்டம், ஓட்டுநர்கள் போராட்டம், எல்லாம் அங்கன்வாடி போராட்டம், எல்லாம் ஒவ்வொன்றும் எழுதிட்டே வருது. இவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது அமையுது. திமுக ஆட்சி முடியும் போது நல்லபடியாக முடிக்க முடியல, எவ்வளோ ஏடாகூடமான பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு. அதை எப்படி சந்திச்சு வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வி. அவரும் சொல்லிட்டே தான் இருப்பார், கடைசி வரைக்கும் நான் ஜெயிச்சிருவோம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயா சுப்பிரமணியன் கூட தான், சுப்பிரமணியன் கூட தான் சொன்னாரு தமிழ்நாட்டில் 0% கஞ்சான்னு. உண்மையா அது இல்லை அதே மாதிரிதான். நீங்க இப்ப கஞ்சா போதைப் பொருள் அப்படின்னு சொல்லும் போது நேற்று கூட தமிழகத்துல ஒரு இன்சிடென்ட் ஆச்சு. ஒரு 2.5 வயசு குழந்தை வந்து திமுக நிர்வாகி வந்து கைது பண்ணப்பட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதான் நீங்க சொன்ன மாதிரி அமைச்சர் வந்து ஒரு பக்கம் இங்க போதைப் பொருளே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஆனா தொடர்ந்து இந்த போதைப் பொருள்னால வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடந்துட்டே வருது. எப்படி பாக்குறீங்க? அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன்னாடி யாரு? ராமர்னா யாரு? ஈவே ராமசாமி மறைமுகமா சொல்றாங்க. ஈவே ராமசாமி என்ன பண்ணாரு, சாவர வயசுல ஒரு இளம்பெண்ணை வந்து மாடல் முடிச்சு என் சொத்தெல்லாம் அவங்க போயிடும் அப்படின்னு சொன்னார்ல. இவங்க வந்து அவங்க மாடலை பின்பற்றுறாங்க, அவங்க அடிவடிகள் அவர்கள் வழி வந்தவங்க தானே இவங்கெல்லாம். அதனால என்ன பண்ணுவாங்க,
இன்னொன்று போதை வந்து தமிழ்நாட்டில் கேவலமாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு பக்கம் வழிநடத்திக்கிட்டு இருக்கு. ஒரு நம்ம இப்போ நிலையாக நீங்கள் பேசுறீங்க, நான் நிலையாக பேசுகிறேன். இந்த நிலையை தவறிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கே தெரியாது. அந்த நிலை தவறி ஏற்படக்கூடிய செயல்கள்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு காவல்துறை கேட்குறது என்ன அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கும், நடுநிலை வயதுடையவங்களுக்கும், அப்புறம் இந்த கிழவிகள் சொல்லுவாங்க தெரியுமா, வயதானவர்கள், வயது முதிர்ந்த பெண்கள், அவங்களுக்குலாம் நீங்கள் வயது முதிர்ந்த பெண்களுக்கு கூட பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மலாம் தாழ்ந்து போயிட்டோம், கீழ்த்தரமாக ஆகிட்டோம். அவ்வளோ அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போச்சு. நல்லா இருந்தால் இந்த குற்றச்சாட்டுகள் வராது. அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து ஓட்டு போடணும். அவ்வளோ கேவலம் போயிட்டு. அதான் அதை வந்து மறைக்கிறதுக்காக 5000 கொடுத்துருக்காங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மக்கள் அவங்க என்னதான் மறைச்சாலும் இங்கே பேசக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டே தான் இருப்பாங்க. அதாவது ஐயா எம்ஜிஆர் பண்ணது தான், உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. அதே தான், பொய்மை எப்போதும் ஓங்கிட்டே இருக்காது. திமுக எப்பவுமே ஆட்சியில் இருக்காது, வேற ஒருத்தவங்க வரதான் செய்வாங்க. அது யாராலையும் தடுக்க முடியாது. இப்படி போடுற ஓட்டை இப்படி மாற்றி போட்டாலே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் திரு எடப்பாடி அவர்களுக்கு தான் மக்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரீங்களா? இல்லை, ஒரு இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாச்சு. இப்போ அதே பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிமுக உண்டாது. அப்போ எடப்பாடி அவர்களுக்கு தானே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். நீங்கள் சொல்ற மாதிரி அதே மாதிரி கூட்டணியுமே அவங்க பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த பக்கம் கூட்டணியில் பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்குது. இன்னும் அந்த கூட்டணி வந்து உறுதியாக இருக்கா அப்படின்னே வந்து நம்ம சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பொதுமக்களை கேட்டீங்கன்னு சொல்கிறாங்க, ஏங்க அவங்களுக்குள்ளேயே பிளவு இருக்கு. அப்போ அதிமுக கூட்டணி உறுதியாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். 1000 பிஜேபி கூட கூட்டணி வச்சு அப்படி இப்படின்னு இருந்தாலும், ஆனால் அதிமுக கூட்டணி சீராக சிறப்பாக இயங்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுது. ஆனால் இவங்க கூட்டணிக்குள்ள பிளவுங்கிறது ஊருக்கே தெரியுது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஏன்னா மாணிக்க தாகூர் வெளிப்படையாக சொல்றாப்புல, திமுக பண்ண தப்புக்கெல்லாம் நாங்கள் பழியை சுமந்துக்கிட்டு இருக்கோம், தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி வருது, 2G ஊழலாக இருந்தாலும் சரி, ஊழல்ல திமுக பண்ற ஊழல்ல நாங்க மாட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு ஐயா மாணிக்கம் தாகூர் வெளிப்படையா வந்து பேசுறாப்புல. அப்ப திமுக தான் தப்பு பண்ணுது, இவங்களாம் அது குழந்தையா இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அப்ப கூட்டணி வேண்டு பிளவு உண்டாது அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு. அவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி. குறிப்பா வந்து இந்த ஆட்சியில வந்து வரிச்சுமை அதிகமா இருக்கு, அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 10,000 ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குடும்ப தலைவிகளுக்கு 2000 ரூபாய், ஆண்களுக்கு இலவச பேருந்து, எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணுவோம், இப்படி நிறைய வாக்குறுதிகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இது மக்கள் மத்தியில எப்படி பார்க்கப்படுது? இப்போ பெண்களுக்கு பஸ் ஒன்றுனே வரவேற்றாங்களே, அது மாதிரி ஆண்களுக்கு பஸ் ஒன்றுனே ஆண்களும் வரவேற்க தான் செய்வாங்க. அவங்க மட்டும் என்ன மாட்டேன்னு சொல்றாங்க. பார்ப்போம், நாடு இது மாதிரி என்னென்ன இலவசம் கொடுத்துட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்ப்போம். ஆனால் ப்ராக்டிக்கலி இதெல்லாம் பாசிபிள்? அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பாசிபிள் அப்படிங்கிறது திமுக சொன்ன கூட தான் இப்போ எவ்வளோ பெரிய கடன் சுமையில் தள்ளி விட்டுருக்குது தமிழ்நாடு. அதனால தானே அவங்க இவ்வளோ தத்தளிச்சுட்டு. ஆமாம், 50 வருடங்களா வாங்காத கடனை ஐயா ஸ்டாலின் வந்தோடனே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவங்க அதை எப்படி சரி கட்டுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்க சொல்கிறாங்கன்னா அதற்கான ஸ்டாட்டிக்ஸ் பண்ணுவாங்களே, அதற்கான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தானே சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், எப்படிலாம் வருமானத்தை வச்சு, அதாவது ஒரு நிர்வாகத்தினுடைய சிறந்த திறன் என்ன, வருமானத்துக்குள்ளே செலவுகளெல்லாம் அடைக்கிடணும் அப்படிங்கிறது தான். இவங்க வருமானத்துக்குள்ளே செலவெடுக்காம தான் திமுக கடன் வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஐயா எடப்பாடி அவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவார், வருமானத்துக்குள்ளே செலவெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு பார்ப்போம் அது எப்படி அமையுது அப்படிங்கிறது. அண்ட் திமுக மீது இருக்க இன்னொரு குற்றச்சாட்டு வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்றது. எல்லா துறைகளிலும் வந்து ஊழல் நடக்குது. அந்த ஊழல் காரணமாக தான் வந்து தமிழகத்தினுடைய கடன் சுமை அதிகமாக இருக்கு. ஒவ்வொரு திட்டங்களுக்கும் வந்து இவங்க வந்து ஒரு பட்ஜெட் ஒதுக்குறாங்க, ஆனால் அதில் பெரும்பாலும் வந்து அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அந்த பணத்தை முறைகேடாக வந்து செலவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் குற்றச்சாட்டுகள் இருக்கு. நம்ம உதாரணத்துக்கே சொல்லிடணும், ஐயா கலைஞர் அவர்களே ஒரு பேரல் உள்ள அது ஒரு மாட்டினப்ப சர்க்கரை எங்க அதே நம்ம தண்டரை விட்டது, அதை வச்சு இந்த மூட்டை எங்க கரையா நகைத்து விட்டது. சரிப்பா, அதையும் தாண்டி இப்போ மழைக்கு 4000 கோடி செலவு இல்லை அப்படிங்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் கேட்டா, ஆக அது 4000 கோடி கரைந்து விட்டது அப்படின்னு அவர் சொல்றாப்புல. அப்போ இவங்களும் எதை கொண்டு வராங்க, ஐயா கலைஞர் கேட்டா சர்க்கரை எறும்பு தின்றோம், அதை வச்சு இந்த மூட்டை கரையா அரிச்சிடும். அப்போ நேர எதிராக இவங்களை பார்த்தோன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்தா 4000 கோடி தண்ணியில் கரைஞ்சி போயிடும். எப்படி எங்க பிரிட்ஜு மேலே தண்ணி நிற்குமாங்க? ஏதாவது ஒரு ஊரில் பிரிட்ஜு மேலே தண்ணி நின்று பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் நிற்கும். அதில் நீங்கள் பிரிட்ஜு மேலே தண்ணி வச்சு வண்டி ஓட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு ஓட்டு போ. இலவசமாக போய் பீச்சை பார்த்துட்டு வருவோம், எங்க மெரினா கடற்கரையா, அதுக்கு கட்டணும்ட்டு அதுக்கு வேற நடுவில் வாங்கிட்டு இருந்தாங்க ப்ளூ பீச். என்ன ஒன்றுமே புரியல.
அது திமுக ஒவ்வொருத்தராக மாட்டுறாங்க ஐயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா பொன்முடி அவர்கள் மாட்டினாங்க, ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டினாங்க, ஐயா கே நேரு மாட்டினாங்க. அதற்கு அவன் மகன் ஐயா கே நேரு அவர்களுடைய மகன் என்ன பண்ணாங்க, போய் நிர்மலா சீதாராமன்கிட்ட உட்காந்து பேசினாங்க. இப்போ கூட சமீபமாக ஐயா உதயநிதி ஏதோ இந்த டாஸ்மாக் வழக்கில் 1000 கோடி ஊழல் அப்படின்னப்போ ஐயா முதல்வர் மு க ஸ்டாலின் நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன்னு பார்த்தா அங்கே போய் உட்காந்துருக்காப்புல. அப்போ முதல் தடவை நான் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் பங்கேற்கிறேன். எதுக்கு பங்கேற்றீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி தரல, ஆனால் நான் போய் பங்கேற்கிறேன் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் எதை குறிக்குது? இவங்க ஊழல் பண்ணிட்டு அங்கே, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே இவங்க வந்து செய்கிறத சொல்ல மாட்டாங்க. எதை செய்வதை சொல்ல மாட்டார்கள், சொல்வதை செய்ய மாட்டார்கள். ஏன்னா இவங்க செய்யறதுலாம் சொல்றதுலாம் என்ன, தூய்மை பணியாளர்களையும் சம்பளம் அதிகமாக தருவோம், செவிலியர்களை நிரந்தர பணியாக்குவோம், செஞ்சாங்களா? இல்லை. என்ன செய்கிறாங்க, லஞ்சமா ஊழலா பண்ணுறது, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு சொல்கிறாங்களா? இதெல்லாம் செஞ்சுட்டு சொல்கிறாங்களா? இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், சொல்வது செய்யறது இல்லை, செய்வதை சொல்றது இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதுதான் இப்போ டிஎம்கேயோட கொள்கை. ஆமாம், இப்போ இதுதான் திமுகனுடைய கொள்கை. இதுதான் சொல்றதே செய்ய மாட்டாங்க, செய்வதை சொல்ல மாட்டாங்க. அண்ட் இன்னொரு புறம் வந்து அவங்க காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய மோதல்ல இருக்காங்க திமுக கூட. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற முழுக்கத்தை அவங்க தொடர்ந்து எடுத்துட்டே வராங்க. இப்போ காங்கிரஸ் மாதிரியான ஒரு பெரிய கட்சி டிவிகே நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா அது திமுக எந்த அளவுக்கு பின்னடைவா இருக்கும் தேர்தல்? மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கேள்வி கேட்டோம்னா நோட்டா சீட்டான்னு கேட்குறாங்க. அதை காங்கிரஸ் முடிவு எடுத்துக்கிட்டோம், திமுக முடிவு எடுத்துக்கிட்டோம். அது நம்ம எதுவும் சொல்ல வரல. ஐயா அது எல்லாமே ஒரு கேம் தான். நோட்டா சீட்டாக தான் கடைசி வரைக்கும் மக்கள் சொல்கிற மாதிரி நோட்டா சீட்டாக தான். யார் நோட்டு சீட்டு அதிகமாக தராங்களோ அவங்க கூட போய் இணைஞ்சிருவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ விஜய் அவர்கள் மாதிரி ஒரு 2 வருட கட்சி நோக்கி ஒரு தேசிய கட்சி வரத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு முட்டாள் தானே தான். இப்போ திமுக கூட இருக்கனால ஒரு 2 சீட்டாக உருப்படியாக ஜெயிக்கலாம். விஜய் கூட போனால் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியுன்றீங்க? மக்கள் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நம்ம தெரியும். அப்படி இல்லை. இப்போ எல்லா கட்சியும், இப்போ திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ஓட் பேங்க் வச்சிருக்கு, அதிமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ஓட் பேங்க் வச்சிருக்கு. இப்போ ஐயா விஜய் எவ்வளோ ஓட்டு வச்சிருக்காரு, நிரூபிச்சு காமிச்சிருக்காரா? எதுவுமே கிடையாது. இப்போ வந்துட்டு நான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னா எப்படி அடுத்த முதலமைச்சர் எப்படி ஆக முடியும்? கனவுலே ஆயிடுவாங்க அடுத்த முதலமைச்சர். இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல காமிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த நம்மளது தான் ஒரிஜினலான உலகம், இந்த எர்த் 300, எர்த் 33100 அதெல்லாம் காமிப்பாங்க. 3000வது பூமி அந்த மாதிரி காலத்துல பயணிச்சுப்போம். இவர் ஐயா விஜய் வந்து இந்த உலகத்துல தான் இருக்காரு. ஆனா வேற ஒரு உலகத்துல நான் அப்படியே வீட்டுக்குள்ளே பனையூர்லேயே உட்காந்துட்டு சிஎம் ஆயிடுவேன்டா அப்படிங்கிறாரு. அவ்வளோ தைரியம் இருக்கு. அப்போ அதை நோக்கி ஒரு கட்சி போகுது அப்படின்னா அப்போ அவங்க சிந்தனை திறன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். ஒரு ஓட் பேங்கே நிரூபிக்காத கட்சி கூட போயிட்டு ஒரு தேசிய கட்சி இணையுது அப்படின்னா நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிறது தெரியல. ஒரு சீட்டுக்காக வண்டி போறாங்களோ, இங்க விட இங்க அதிக சீட்டு கிடைக்கும் அதான் மக்கள் சொல்றாங்களே. நோட்டா சீட்டான்ற மக்கள் சொல்லும் போதே முடிஞ்சு போச்சு. நோட்டா சீட்டா தான் நம்மளும் போயிடணும். ஒருவேளை இப்ப காங்கிரஸ் ஒருவேளை போச்சு அப்படின்னா அதை ஈக்குவல் பண்றதுக்காக தான் திரு ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் இல்ல வந்து தேமுதிக இருக்கட்டும் அந்த சீட்ஸ் வந்து இவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால திமுக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, காங்கிரஸ் இந்த மாதிரி ஓவரா பந்தா காமிச்சுட்டு திமுக மிரட்டுறதெல்லாம் வந்து ஒரு தவறான விடயம். அவங்களுடைய அரசியல் காங்கிரஸ் வந்து ஏற்கனவே செத்து போயிருச்சு. தமிழ்நாட்டுல செத்து போய் பல வருஷம் ஆகுது, பல யுகம் ஆகுது. ஏன்னா யாருமே காங்கிரஸ் வந்து மதிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு செத்து போன தேஞ்சு போன கட்சி ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் நாங்கள் எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு அப்படின்னு நான் யாரு தெரியுமா அப்படின்னா பிக் பண்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இந்த தாத்தா ஆயிடுச்சு காங்கிரஸ். இப்போ இவங்கெல்லாம் இளமையான ரவுடிகளா இருக்காங்க. அது ஓல்டு ரவுடியா இருந்து அது அதனோட பந்தா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கும் ஓட் பேங்க் இருக்கு, நானும் பிக் பண்ணுவேன், எனக்கு நீ இவ்வளோ சீட்டு தந்துதான் ஆகணும், எனக்கு இவ்வளோ நோட்டு நீ தந்துதான் ஆகணும் அப்படின்னாலாம் அது வேலைக்கு ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்தில் திமுக கூட டீல் போட்டு ஜாயின் ஆகிக்கிறது, இணைஞ்சிக்கிறது நல்லது. அப்போதான் காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு அது சீட்டு கிடைக்கும். இதே காங்கிரஸ் கடைசி வரைக்கும் பிகு பண்ணிட்டு வைங்க, 5 சீட்டு கூட முழுமையாக தர மாட்டாங்க. நான் வேணா ஒரு உறுதி பண்ணி தரேன், காங்கிரஸ் திமுக கூட தான் இணையும், தாவேக்காவை நோக்கி போகாது. ஏன்னா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திமுக கூட இணைந்தா நம்மளால இவ்வளோ சீட்டு வெற்றி பெற முடியும், முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திமுக தேர்தல் நெருங்க கூட்டணி எல்லாம் ஓரளவுக்கு சேர்த்துறாங்கன்னா திமுக பிகு பண்ணுறோம். நாங்கள் இவ்வளோ கூட்டணி சேர்த்துட்டோம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு நிச்சயம், நீ கிளம்பி. இப்போ 5000 ரூபா போட்டாங்களே, அடுத்தடுத்து திட்டங்களை அறிவிச்சு ஏராளமாக ஏதாவது ஒன்று பண்ணி பணத்தை மூலமாக மக்களை மாக்கி ஓரளவுக்கு கூட்டணி சேர்த்து மேக்கப் பண்ணி நாங்கள் ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்துடுச்சு, நீ கிளம்புப்பா அப்படின்றாங்க. அதனால கூடி சீக்கிரம் பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸ் திமுக கூட இணைந்து செல்வது நல்ல ஒரு விடை. இப்போ திமுக வந்து எல்லா கட்சிகளுமே வந்து லாஸ்ட் டைம் வாங்கின சீட்ஸை விட இந்த மாதிரி அதிகமாக வேணும் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. இப்போ லாஸ்ட் டைம் இல்லாத மக்கள் நீதி மையம், தேமுதிக, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால
ஆல்ரெடி இருக்கிற சீட்டே அவங்களுக்கு வந்து கம்மியா தான் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் இன்னொரு பிரச்சனையா மாறுமா திமுகவுக்கு? அது நம்ம ஓரளவுக்கு கூட்டணி வச்சு ஒரு சரியான தலைமை கீழே அது இருந்ததுன்னா கீழே இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பான கூட்டணியா அது அமையும். அது அப்படிதான் அதிமுகவினுடைய கூட்டணி எடப்பாடி அவர்களுடைய தலைமையில சிறப்பா அமைஞ்சிருக்கு. இங்க திமுக அது அப்படி அது அமையுமா அப்படிங்கிறது இங்க பெரிய ஒரு விடயமா மாறி ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் ஓடும், அது அப்படி இன்னும் ஓட்டுவாங்க, பார்ப்போம். ஏன்னா அரசியல்ன்றதே முன்ன பின்ன கணிச்சுலாம் சொல்ல முடியாது. நம்ம 2026 24 நாடாளுமன்ற தேர்தலே சொல்லியிருந்தோம், அடுத்த 2026 காலம் நிர்ணயிக்கிறதே பெரிய விஷயம். யார் ஜெயிப்பாங்க, யார் தோப்பாங்க, யார் முன்னணியில வருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்பயே ஐயா விஜய் அவர்கள் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐயா விஜய் ஒரு பக்கம் என்ட்ரி, ஐயா சீமான் ஒரு பக்கம் அடி நடிகிறாரு, ஐயா எடப்பாடி யார் நீங்க நினைச்சு பாத்தீங்களா எடப்பாடி இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறுவாருன்ட்டு? மாறுவாரு நினைச்சீங்களா? இல்ல, யாருமே நினைச்சு பார்க்கல. திடீர்னு இவ்வளவு பெரிய சக்தியா தமிழ்நாட்டுல கொண்டு வந்து நிறுத்திட்டாப்புல, பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உருவாக்கி இருக்காரு. யாருமே நினைச்சு பார்க்கல எடப்பாடி இவ்வளவு பலமா முன்னேறி வருவாரு, முன்னேறி வந்திருக்காரு. அப்ப களம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நெருங்க 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 எல்லா அரசியல் தலைவர்களும் தீவிரப்படுத்துவாங்க. அப்ப பாப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. அந்த கேம்பெயின் சொல்லுவாங்க இல்லையா, கேம்பெயின் வந்து தீவிரப்படுத்துவாங்க. அப்ப அந்த களமே வேற மாதிரி ஆகும். திரு சீமான் அவர்களும் திரு விஜய் அவர்களும் எந்த அளவுக்கு இந்த தேர்தல் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க? ஐயா சீமான் அவர்கள் ஒவ்வொரு தேர்தலையும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. விஜய்லாம் தாக்கத்தை ஏற்படுத்துவாராங்கிறதுலாம் தெரியாது. ஏன்னா அவங்க மாற்றம்ன்றதே சொல்லலையே. ஏன்னா திமுகனுடைய எந்த இதுல எங்களுக்கு இது இல்லைங்க, முரண்பாடு இல்லைங்க. அவங்க ஆட்சியில தாங்க எங்களுக்கு முரண்பாடு. அவங்கள தூக்கிட்டு நீங்க எங்களை உட்கார வச்சுருங்க, நான் ஓகே அப்படின்னு. அதாவது ஐயா ஸ்டாலின் தூக்கிட்டு விஜய் உட்கார வச்சுட்டா எங்களுக்கு சூப்பர் அப்படின்னு வாங்க. ஏன்னா அவங்க தொண்டர்களே எடுத்துதான் இருக்காங்க, ஸ்டாலின் தான் நாங்க விஜய் வந்தா போதுங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றதை தவிர்த்து எதுவும் மாற்றத்தை உண்டாக்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு இல்லை, ஒரு நோக்கு இல்லை, ஒரு இலக்கு இல்லை. ஆனா நாம் தமிழர் வந்து நீங்க அப்படிலாம் கணக்கு போட முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படிங்கிறாங்க. அதற்காக தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாட்டையும் வந்து நிகழ்த்தி ஒரு சுமாரா 5-6 லட்சம் பேரை வந்து திரட்டி ஒரு இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டம் அப்படின்ட்டு. அப்ப அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக தமிழ்நாட்டுல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நிச்சயமான ஒன்று. அது நீங்க விஜய் அப்படிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அது ஒன்றுக்கு உதவா கூட்டம். நீங்க இவ்வளோ பேசுறது, நான் இப்ப இவ்வளோ பேசுறதை விட்டு விஜய் அவர்கள் பண்ற வேலையினால ஐயா விஜய் அவர்கள் வாக்கு வாங்குவாரோ இல்லையோ, நாம் தமிழர் வாக்கு வாங்குமோ இல்லையோ, ஆனா திமுகவினுடைய வாக்கு செஞ்சு அதிமுக போவோம், அது மட்டும் உறுதி. சோ இவங்க எல்லாம் திமுக எதிர்த்து பேசுறதுனால திமுக எதிரான வாக்குகள் ஆமா கண்டிப்பா திரும்பும். ஏன்னா நிறைய தாத்தா பாட்டிங்களே இருக்காங்க, ரெட்டலை தான் போடுவாங்க. யாரு ஜெயிக்கிறவங்களா அவங்களுக்கு ஓட்டு போடுற ஆள்லாம் இன்னும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்களுக்காக அதிமுக ஜெயிக்கும் தோணும் இல்லையா? திமுக வந்து வலு இழந்துருச்சு, அப்ப அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தோணும் இல்லையா? அப்ப அவங்களா பார்த்து போட்டு விடுவாங்க. அது மாதிரி நிறைய ஓட்டு வரும். ஆனா பல இளைஞர்கள் திரு விஜய் பின்னாடியும் திரு சீமான் பின்னாடியும் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களையும் நம்ம கன்செப்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி வந்து இளைஞர்கள் மட்டுமே இருக்காங்க, 18ல இருந்து 30 வயசுல இருக்கவங்க. ஸோ அவங்க ஒரு டிசைடிங் ஃபேக்டரா இருப்பாங்களே இந்த தேர்தல். கண்டிப்பா அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு பெரும் மாற்றத்தை உண்டாகும். அதுல வந்து மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா 8ங்கிறது 15, 16, 20 அவங்க இருந்தது இல்லை. அது எப்படி வந்து மாற்றத்தை அப்படி நீங்க சொல்ல முடியாங்க. அப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்திய ஒன்றியத்திலே 1% வாங்கின கட்சி உயிரோடு இருந்திருக்கா? ஒரு கட்சி 1% வாக்கு தான் வாங்குது, அந்த கட்சி உயிரோடு இருந்திருக்கா? நீங்க இப்படி கணக்கு பாத்தீங்கன்னா தவறு. ஏன்னா ஒரு கட்சி 1% வாக்கு வாங்கி வளர்ந்து வந்திருக்கு. யாருமே எந்த கட்சியும் இப்படி வளர்ந்ததே கிடையாது. 1% வாங்கின கட்சி அழிஞ்சு போன வரலாறு தான் உண்டு தவிர வளர்ந்த அந்த கட்சி வரலாறே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த கட்சி வளர்ந்து வருது. 1லேருந்து 4ஆவது, 4லேருந்து 7ஆவது, 7லேருந்து நீ 8ஆ மாறி வந்து நிற்கு. 8 20ஆ மாற முடியாது, 20 ஆட்சியை பிடிக்கிற மாற்று சக்தியா மாற முடியாது. என்ன நிச்சயம் இல்ல எப்படி முடியும்ன்ற. நான் வந்து இப்ப நீங்க சொன்னீங்க 8% வந்து வாக்கு வச்சிருக்காங்க, படிப்படியா வளர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து திரு விஜய் அவர்கள் களத்துல இல்லை. அப்ப விஜய் அவர்கள் இப்ப இருக்கிறாரு அப்படின்னும் போது திரு சீமான் பின்னாடி அதே இளைஞர்கள் கூட விஜய் பின்னாடி போடு அப்படின்னும் அந்த ஓட் பேங்க் குறைதானே செய்யும். அதாவது இப்ப நீங்க இப்படி பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பின்னாடி இருக்கிறது வந்து உணர்ந்தவர்கள். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும், ஏன் விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடணும், எதற்காக சீமானை ஆதரிக்கணும் அப்படிங்கிற தெளிவு கான்சியஸ்னஸ் எல்லாம் இருக்கு. விஜய்க்கு அப்படி இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா? ஏன் இல்லைன்னு கேக்குறேன். ரசிகர் கூட்டம் நீங்க என்ன பண்ண முடியும்? இப்ப அதுதான் சொன்னேன், ஸ்டாலின் தூக்கிட்டு விஜய் உட்கார வச்சா எல்லாம் முடிச்சிடும் அப்படிங்கிறாங்க. விஜய் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார்? இப்ப இவ்வளோ கரண்ட் பில் உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, தண்ணி வரி உயர்ந்திருக்கு, பால் விலையில இருக்கு, கேஸ் விலையில இருக்கு, இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் ஐயா விஜய் அவர்களால் சரி பண்ண முடியுமா? இன்னைக்கு பயிர் தொழில் சார்ந்து எவ்வளோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. 1.25 கோடி வடக்கர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து வேலை வாய்ப்புக்காக இருக்கிறாங்க.
வேற்றினத்தவர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கு. இன்னைக்கு சவுகார்பேட்டை, வேப்பேரின்ற பகுதிகள்லாம் நம்ம தமிழர்களை விட்டு வட இந்தியர்கள் கையில் போயிடுச்சு. இதற்கு ஐயா விஜய் அவர்கள்ட்ட ஏதாவது ரெமெடி இருக்கா? இன்னைக்கு பயிர் தொழிலும் வட இந்தியர்கள் வந்துட்டாங்க, அதுக்கு விஜய் அவர்கள்ட்ட ரெமெடி இருக்கா? தமிழ்நாட்டு மக்களுடைய பொருளாதாரத்தை எப்படி உயர்த்தீங்க, அதுக்கு ஐயா விஜய் அவர்கள்ட்ட ரெமெடி இருக்கா? இலவசங்களுக்கு கொடுத்து மக்களை வீணாக்காதீங்க, இலவசம் கொடுக்காம நாட்டினுடைய ஜிடிபியை வளங்க அப்படின்னு ஒரு ரெமெடி இருக்கு. அதெல்லாம் ஐயா விஜய் அவர்களால் பண்ண முடியுமா? ஸோ பல தகவல்களுக்காக தெரிவிச்சுங்க. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் திரு சீமான் அவர்கள் எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை பெற போறாரு, திரு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு பெற போறாரு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா.